அனைவருக்கும் வணக்கம். பஜ்ஜி மிளகு வந்து 1 கேஜி இருக்குங்க. இந்த பஜ்ஜி மிளகுல பார்த்தீங்கன்னா சில மிளகு வந்து நின்று ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்குது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி மிளகாயாக இருக்குது. ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம். கட் பண்ணிட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து காரம் போடக்கூடாது, மறந்தும் காரம் போட்டுறாதீங்க. இதிலவே காரம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த காம்பை எடுத்துகிட்டு தேவையான சைஸில் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பஜ்ஜி மிளகாய் பெரட்டல் சூப்பர் டேஸ்ட்டில். அதில் பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பஜ்ஜி மிளகாயில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது சொல்கிறோம் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ கட் பண்ணிடலாம். இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னா, இந்த காம்பை எடுத்துருங்க. காம்பை எடுத்துகிட்டு இது பாதியாக பொழந்து செய்யலாம். அது சிலது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி போட்டாலும் சரி, இந்த மிளகாய் போட்டாலும் இந்த 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 விதைகளை எடுத்துருவாங்க, உள்ள விதைகளை எடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால. இப்போ நம்ம வந்து காரம் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இது மிளகாய் எடுக்கிறோம், 4ஆக கட் பண்ணுறோம். பாருங்கள், இது போல் 4ஆக கட் பண்ணிங்க. மிளகாய் எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு சைஸ் தேவையான சைஸில் எந்த சைஸ் வேணுமோ, நம்ம ஒரு பெரட்டல் செய்தால் சின்னதாக பண்ணி பாருங்கள். இவ்வளோ சின்ன சைஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் எல்லா மிளகாயுமே வந்து இப்படி 4ஆக கட் பண்ணிங்க. நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு மிளகாய் 3 மிளகாய் சரி கட் பண்ணும்போது சீக்கிரமாக கட் பண்ணுறது சீக்கிரமாக ஆகும். தேவையான சைஸில் 4ஆக கட் பண்ணால் கட் பண்ணும்போது பொடி பொடியாக வந்துடும். நல்லா நமக்கு தேவையான அளவில் வந்துடும். பாருங்கள், இவ்வளோ தாங்க. இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வேறு விதை தெரியுங்களா, இது விதை பகுதி இல்லை காரம் இருக்கும். சில பஜ்ஜி போடும்போதோ இல்லை இது செய்யும்போதோ தேவையில்லைன்னா காரம் தேவையில்லை, அதை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து மிளகாத்தூளோ எதையும் காரம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம எதையும் கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன், ஓகேங்களா. அதுபோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பஜ்ஜி மிளகா வந்து செய்ய போகிறாங்க. அந்த பஜ்ஜி மிளகா வந்து இப்போ சூப்பராக அருமையாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மிளகா. இது 1 கேஜி மிளகாங்க. இது தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். தக்காளி, நீங்கள் தக்காளியே தேவையில்லைன்னா கூட எலுமிச்சை மரம் இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கினா போதுமாக இருக்கும். அந்த காரத்துக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்ம எலுமிச்சை மரம் வந்து வீட்டில் இல்லை, அதனால் அந்த தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்க்குறோம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை பெரிய பெரிய இலையாக இருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் துருவல், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உப்பு, கடுகு கலப்பு, அது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த அவரைக்கொட்டை வந்து கொஞ்சம் இருந்தது, அதையும் கூட சேர்த்துடலான்ட்டு, ஓகேங்களா. இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பஜ்ஜி மிளகாய் செய்ய போகிறோம், ஓகேங்களா. எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் இருந்தது, அதையும் இந்த பஜ்ஜி மிளகாய் கூட போட்டு செய்ய போகிறாங்க. அந்த அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் முத்தில் வந்து தான் அந்த கொட்டையை ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் பூண்டு வந்து இல்லை வீட்டில் ஆகிட்டுருக்கு, பூண்டு வாங்கினது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் பூண்டு சேர்க்கல. நீங்கள் பூண்டு இருந்தாலும் போட்டே செய்யலாம், நல்லது. இது கூடவே உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிருக்கு. அவரைக்கொட்டை கொஞ்சம் இது போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இலையாக இருந்தது, நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஓகேங்களா. இதையும் சேர்த்து இது சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். எலுமிச்சை மரம் இருந்தால் ஒரு எலுமிச்சை மரம் போட்டிங்கன்னா போதும். எலுமிச்சை மரம் இல்லாததால் நம்ம தக்காளி சேர்க்குறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகிருக்கு. இஞ்சி விழுது 1 கோலி சைஸ் எடுத்துருக்கோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம மிளகாய் வந்து போட்டுடலாம். அதில் அவரைக்காய் போட்டாச்சு. அடுத்து மிளகாயும் போட்டுடலாம். மிளகாய் போட்டாச்சு, மிளகாய் அவரைக்காய் போட்டாச்சு. அப்படியே நல்லா ஒரு கலக்கி விடுங்க. தண்ணியே ஊற்ற முடிஞ்சால் வேக வைங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸோ 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிங்க.
தண்ணி ஊற்றி அப்படியே க்ளீனாக அப்படியே சுக்காக க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா களி கொடுங்க, நல்லா வேகட்டும். தண்ணி வேணா அப்படியே கூட நீங்கள் வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் இன்னும் வந்து கொத்தமல்லி தழை போட வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நல்லா க்ளீனாக வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சுக்கலாம். இதே வந்து ஒரு கூட்டு பாதமாக கூட செய்யலாம். கூட்டு எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் போகிறதெல்லாம் இதே மெத்தடு தான். பருப்பை தனியாக வேக வச்சு இதில் ஊற்று போகிறோம் லாஸ்ட்டில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ போட்டால் கூட்டாயிடும். ஓகேங்களா? இப்போ பெரட்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பருப்பு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு கரைஞ்சி அதை ஊற்றிட்டிங்கன்னா கூட்டு. இல்லை அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு பெரட்டல். ஓகேங்களா? அப்படியே நல்லா வேகட்டும். தண்ணி தேவைப்பட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊற்றவே தேவையில்லை. ஓகேங்களா? எவ்வளோ நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிடுங்க. அப்படியே தண்ணிலாம் ஊற்றலை, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் வேகலையும் வேக வச்சிடலாம். நம்ம தண்ணிலாம் ஊற்றலை, இதுலேயே லாஸ்ட்டில் தண்ணி இருக்குது பாருங்கள், தெரிதுங்க. தண்ணி இந்த சைடில் வர தெரிது பாருங்கள். தண்ணி வந்து இதில் இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றலை, அதில் உள்ள ஈரத்தன்மை நிறைய பாருங்கள். தண்ணியாக மூடினோடனே தண்ணியாக மாறி இருந்துச்சு. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் இது வேகிறதும் கட் ஆகிடும். இன்னும் ஒரு கலக்கிட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சா சூப்பர் ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? எல்லாம் ஒரு முறை எல்லாம் கலக்கிட்டோம் பாருங்கள். சைடில் தண்ணி ஈரத்தன்மை நிறைய இருக்குது. தண்ணி நம்ம ஊற்றவே கிடையாது. இன்னொரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேந்தால் போதுங்க. அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம். நல்லா வேகட்டும். ஆனால் அதிலே தண்ணி இருக்குது, நான் ஊற்றலாம் தான் நினச்சேன். அதிலே ஈரத்தன்மை நீர் சத்து நிறையவே இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், வந்தது போதுமாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி வந்து ஊற்றவே கிடையாது. தண்ணி ஊற்றலாம் கூட பாருங்கள் எவ்வளோ தண்ணியோட இதில் இருக்குது. நல்லா கலரிக்கலாம். இல்லைங்க, சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காயும் கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக பஜ்ஜி மிளகாய் கட்டியாச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு. உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக போட்டிருக்கோம். எதுவும் கூட குறையில்லை. என்ன அதுக்கு போடலை அப்படின்னா பூண்டு மட்டும் கொஞ்சம் இருந்தால் உரிச்சி போட்டிருக்கோம், ஆனால் போடலை. பூண்டு இல்லாதாலும் போடலை. இல்லை கண்டிப்பாக நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் பூண்டு போடாமல் செய்ய மாட்டோம். அது இல்லாத காரணத்தாலும் போடலை, அவ்வளோதான். ஆனால் இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பாருங்கள், ஒரு 1/2 மூடி நல்லா சூப்பராக மெலிசாக துருவி வச்சுக்கோம். அந்த தேங்காய் போட்டு நல்லா கலக்கலாம். இந்த தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வேர்க்கடலை வறுத்துட்டு இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த குறகப்பாக அரைச்சி கூட நீங்கள் போடலாம். அப்படியும் நல்லதாக இருக்கும். வீட்டில் தேங்காய் இருந்து தேங்காய் காலி போடணுன்றதுக்காக நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. தேங்காயும் போட்டாச்சு, நல்லா கலக்கியாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் பஜ்ஜி மிளகாய் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இதோடய சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதோட பஜ்ஜி மிளகாயை பற்றி நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பஜ்ஜி மிளகாய் வந்து சூப்பராக பட்டிட்டோம். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. பஜ்ஜி மிளகாயில் உள்ள நன்மை என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு வெஜிடபிளாக இருக்கட்டும், காய்கறி இருக்கட்டும், எதை சாப்பிடும் போதும் அந்த நன்மை என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? பஜ்ஜி மிளகாய் என்பது பஜ்ஜி மிளகாய் மற்றும் பஜ்ஜி மசாலா போன்ற உணவில் பயன்படுத்த ஒரு வகை மிளகாய் ஆகும். இது பொதுவாக அதிக கிராம காரம் இல்லாத பெரிய மிளகாயாக இருக்கும். இதன் முக்கிய நன்மைகள்: ஆரோக்கியமான காரம் இல்லாமல் மிளகாய் சுவையை அனுபவிக்க
உதவுகிறது. மேலும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வழங்குகிறது. பஜ்ஜி மிளகாய் பயன்கள் மற்றும் நன்மைகள். குறைந்த காரம். பஜ்ஜி மிளகாய் என்பது பொதுவாக அதிக காரம் இல்லாத பெரிய மிளகாய் வகையாகும். இதனால் காரம் குறைக்க விரும்புவோர்கள் கூட மிளகாய் சுவை அனுபவிக்கலாம். ஊட்டச்சத்துக்கள். பஜ்ஜி மிளகாய் வைட்டமின் மற்றும் தாதுக்கள். சமையலில் இதை பயன்படுத்தி பஜ்ஜி, மசாலா மற்றும் சட்னி போன்ற சுவையான உணவுகள் செய்யலாம். பரிமாறும் விதம். இதை சூடாக காஃபி அல்லது ஸ்பூட்டன் சேர்த்து மாலை நேர சிற்றுண்டியாகவும் பயன்படுத்தலாம். கூடுதல் தகவல்கள். பஜ்ஜி மிளகாய் என்பது ஒரு வகை ஒன்று. இது பஜ்ஜி மிளகாய் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் நிறைந்தவை. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் இதய நோய்களுக்கு நல்லது என நம்பப்படுகிறது. மிளகாயில் கொழுப்பு மற்றும் உப்பு இல்லாத இது ஆரோக்கியமான உணவு வகையில் ஒன்றாகும். பஜ்ஜி மிளகாய் நன்மைகள். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள். பஜ்ஜி மிளகாயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் நிறைந்த போவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை. இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. செரிமானம். மிளகாயில் உள்ள கெப்சைசின் செரிமானத்திற்கு உதவும் என்பதால் மற்றும் உள்நீர் உற்பத்தியை தூண்டி ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. இதய ஆரோக்கியம். கொழுப்பு மற்றும் உப்பு இல்லாதல் இதய ஆரோக்கியங்களின் மிளகாயை தாங்கும் உணவில் சேர்த்து கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்ப்பு. பஜ்ஜி மிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் தீங்கும் விளைவிக்கும் ஃப்ரீ புரோட்டீன்களை எதிர்த்து போராட புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. நேயர்களே, இந்த பஜ்ஜி மிளகாயை பற்றி என்ன நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நம்ம ஒரு சாப்பிடும்போது அதனுடைய நன்மை என்னன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அந்த வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக என்ன வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க, பெல் ஐக்கன் பண்ணுறங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகேங்களா? என்ன வீடியோ கொஞ்சம் நல்லா ஓட மாட்டேங்குது. போட்டால் 50, 100, 200 இப்படி மேலே தாண்ட மாட்டேங்குது. என்னென்னு தெரியல. ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் சரி பண்ணி பார்த்து போடுறேன். அப்படியே ஷார்ட் பார்த்துடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். அது ஒன்று. இதுக்கு மறந்தும் தண்ணி ஊற்றிடாதீங்க. செய்யும்போது மறந்தும் மிளகாயை போட்டுறாதீங்க. மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியானது தான் இருந்தாலும் நம்ம அந்த காரம் அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஓகேங்களா? அப்படியே ஷார்ட் பார்த்தலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குப்பா. பஜ்ஜி மிளகாய் நம்ம காரமே போடல, காரம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? புளி உப்பு எல்லாம் தக்காளி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். 3 சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் பஜ்ஜி மிளகாய் இருந்தால் இதே போல் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்டில் எப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதையும் சேர்த்து விடுங்க. நான் அந்த ஊர்லேருந்து பைடியை பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே காய்ஸ்.